அக்கா, இந்த தையல இந்த மாதிரி ஓரமா போடவா? போடு சுகன்யா, நல்லா இருக்கும். ஆனா இப்பதான் எல்லாமே ரெடிமேட்ல கிடைக்குது இல்லம்மா? அதெல்லாம் கிடைக்குதுமா. ஆனா என்னோட ராஜகுமாரி என் கையால தச்சதை தான் போட்டுக்குவா. அப்பதான் அவ எல்லார விட அழகா இருப்பா. நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. ஒண்ணு தெரியுமாமா, அனன்யா ஸ்கூல்ல கோலாட்டம், டிராமா எல்லாமே நடத்துறாங்களாமா. இப்பெல்லாம் மத்த ஊர்ல இருக்கிற நிகழ்ச்சிகளை பத்தியும் சொல்லி கொடுக்கறாங்க அம்மா. அப்படியா? சேகர் கிட்ட நீ பேசிட்டேன்னு காலையில என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தல்ல? ஆமாண்ணா, அவர் என்னமோ இதை பத்தி என்கிட்ட பேசுனது உண்மைதானா? ஆனா கடைசி நேரத்துல அவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவரை நம்பித்தானே நம்ம மத்த விஷயங்களையும் பேசி வச்சிருக்கோம். இந்த நேரத்துல அவரு இல்ல நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து புதுசா வந்த ட்ரெயினர்ஸை கூப்பிடுங்க. நாம அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்போம். பதிலுக்கு அவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணா நமக்கு காஸ்ட் கம்மியாகும், அவங்களுக்கு ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும்ல. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிருங்க. ஓகே? ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? உருளைக்கிழங்கு அல்வா. உருளைக்கிழங்கு அல்வாவா? அட, இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். அர்ச்சனா, உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு உனக்கு? நீ ஏன் டல்லா இருக்க? நோ நோ, ஐ அம் ஃபைன். நோ யூ ஆர் நாட். நான் இவ்ளோ நாளா உன் கூட இருந்து பழகிருக்கேன். சோ உன் முகத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்லு அர்ச்சனா, என்னாச்சு? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். போய் கார்த்திகோட சண்டை தானே? வேற என்ன நடந்திருக்கும்? ஐ அம் ஷுவர் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் கார்த்திக் கூட ஆபீஸ்ல ரொம்ப சோகமாவும் டல்லாவும் இருந்தான். சரி, கார்த்திக் கதையை விடு, நீ சொல்லு, என்னாச்சு உனக்கு? நான் வேணா அவன்கிட்ட பேசட்டுமா? இல்ல வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாம எங்களுக்குள்ள அப்படி ஒண்ணும் நடக்கல. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்க 2 பேருக்குமே தெரியும். எல்லாம் சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. யா, ஆஃப் கோர்ஸ். சக்கரை தீந்து போச்சு, நான் போய் கொண்டு வரேன். யா. என்ன விஷயம் விஸ்வநாதா? எதை நினைச்சு கவலையா இருக்க? அது வந்துமா, சூர்யா தான் ரொம்ப அக்கறையோட கடினமா உழைக்கிறானேப்பா. அப்புறம் என்ன? அம்மா, அவன் உழைப்ப நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா அவன் வேலையை எடுத்து நடத்துற விதம் சரியா இல்லை. கொஞ்சம் பணம் சேர்க்கறதுக்காக இவன் பாட்டுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவான்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த நேரத்துல நம்மளால எந்த ரிஸ்கையும் எடுக்க முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நீதான் பொறுப்பெல்லாம் சூர்யா கிட்ட ஒப்படைச்சிருக்கல்ல, அப்படின்னா அவன் மேல நம்பிக்கையோட இரு. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஹாய். ஹாய். ஏதாவது வேணுமா? ஆமா, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதனால பென்டிரைவ் தேவைப்படுது. உன்கிட்ட ஏதாவது இருக்கா? யா ஷூர். தேங்க்ஸ். ராத்திரி என்னோட வேலையை முடிச்சிட்டு காலையில திரும்ப கொடுத்துறேன். உனக்கு ராத்திரி இதுல ஏதோ வேலை இருக்காதுல்ல? இல்ல இட்ஸ் ஓகே. ஓகே. அது நக்ஷ் குட்டி பையா, என்ன பண்றீங்க? தூக்கம் வரலையா செல்லம்? ஸ்வீட்டி பைக்கு தூக்கம் வரலையா? தூங்க போறேனா? அப்படின்னா நானும் கிளம்புறேன். குட் நைட் நக்ஷ். குட் நைட். குட் நைட் கைஸ். குட் நைட்.